தயவு செஞ்சு. அதை நான் பெறலாமா? நன்றி. ஏ, அது ஒரு கற்றாழை தாவரமா? என்னக்கு என்ன? ஓ, அதனக்குங்கள். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன இருக்கிறது? நான் இதிலிருந்து ஒரு கடி எடுக்க வேண்டும். யார் முதலில் தொடங்குகிறார்கள்? போலி, செய். என்ன? சரி, இது அதிகமாக முள்ளானதில்லைன்னு நினைக்கிறேன். ஓ ஓ இல்லை, இது முள்ளானது. சரி ஹாலி, கவனம் செலுத்து. இல்லை, நான் முடியாது. புதன்கிழமை. ஆனால் ஏன் நான்? சரி, என் நாக்குக்கு விடை கொடுக்கலாம். ஓ, இது மிகவும் வலிக்கிறது. ஏ பாவம் போலி, பாட்டிக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் உன் நாக்க ஒரு பாண்டேடு கொண்டு சரி செய்ய போகிறேன். இதை செய்யலாம். எப்படி இருக்கிறது? நல்லதா? ஓ, அருமை. கற்றாழை இன்னும் இங்கேதானா? என்ன ஒரு கனவு. சரி, நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் ஊசிகளை வெட்டிவிடலாம். நிறைய ஊசிகள் இருக்கின்றன. அப்போ நம்மால் வேறொரு வழியில் பிரச்சனையை தீர்க்கலாம். கவலைப்படாதீர்கள், நீங்கள் காயமடைய மாட்டீர்கள். நீங்கள் ஒரு காக்டஸ் அல்லாதவரை. போகலாம், நான் தயாராக இருக்கிறேன். மொட்டை அடித்த காக்டஸ். பர்ட்ஸ், அதை நான் கடிக்க முடியும். இல்லை, தயவு செய்து. காக்டஸ் அம்மாவின் உணவுக்கு சமம், அதனால் அது சரி. நான் செய்துவிட்டேன். கைதட்டல் அவசியமில்லை. சரி. பாட்டி, எழுந்துரு. அட, ஓ, யாராவது தூங்குறாங்களா? ஓ, நான் விழித்திருக்கிறேன். சரி. ஓ, அது நாய்க்கு உணவா? அது காடுகளுக்கான நேரம். ஓ, போலி, ஏமாற்றுவது தவறு. என்னிடம் எதுவும் இல்லை. என்ன வெட்கம். என்னிடம்? ஓ, நான் அதை நக்க வேண்டுமா? ஓ, நான் அதை கடிக்க வேண்டுமா? அது பயங்கரமாக இருக்கிறது. எனக்கு நாய் உணவு வேண்டாம். அது நாய்களுக்கு. ஓ பாட்டி, ஓ தயவு செய்து. ஓ, சரி, நான் அதை விரைவாக முயற்சித்து மறந்து விடுகிறேன். ஓ, அந்த வாசனை மறக்க முடியாதது. பூனை உணவை விட மோசமாக இருக்கிறது. சரி, பாட்டியை நகையாடுவதை நிறுத்துங்கள். பார்ப்போம், பாலி அதை எப்படி சமாளிக்கிறாள். ஓ சரி, நான் முயற்சி செய்கிறேன். ஓ, இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஓ பாட்டி, நான் வேண்டாமா? ஆஹா, ஒரு கரண்டி. இது சுலபமாக இருக்கும் என்று நினைத்தேன். சரி, முயற்சி செய்கிறேன். எனக்கு பிடித்த ருசியாக இருக்கிறது. அவளுக்கு பிடிக்கிறதா? நான் சரியாக கேட்டேனா? நான் இன்னும் சொல்லுவேன், எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் உணவை ரொட்டியில் பரப்பப் போகிறேன். இது ஒரு சுவையான சாண்ட்விச்சாக இருக்கும். இது மிகவும் நல்லது. ஓ ஆம் பாட்டி, நீ எனக்கு இதை தினமும் காலை உணவாக செய்ய முடியுமா? ஓ ஓ, எனக்கு மோசமாக இருக்கிறது. புதன்கிழமை. இப்போது உன் முறை க்ளோஷை திறக்க. பிரச்சனை இல்லை. அது என்ன பொருள்? புதன்கிழமை. இது ஒரு வானவில் கேக். நான் அதை கடிக்க விரும்புகிறேன். ஓ, எனக்கு எதுவும் இல்ல. ஓ சரி, எதுவானாலும். அதை குறிக்கவும். வெறுக்கத்தக்கது. எனக்காக நக்குங்கள். அது எதுவும் இல்லாததை விட நல்லது. நான் முதலில் செல்வேன். பாலி, நான் ஒவ்வொரு துண்டையும் கவனிச்சு பார்க்கிறேன். கவலைப்படாதே, நான் அதை நக்கி விடுகிறேன். எல்லாவற்றையும் சுற்றிலும். ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. பாலி, நிறுத்து. சரி சரி, கொஞ்சம் மட்டுமே மீதம் இருக்கிறது. நீ கடிக்கலாம். ஆஹா, ஒரு பூனை கூட உன்னுடையதை தின்னாது. சரி, இதோ உனக்கு. கேக் எப்படி இருக்கிறது? உனக்கு பிடித்திருக்கிறதா? புதன்கிழமை, நீ பைத்தியமாகி விட்டாயா? இதோ. எப்படி உங்களால் முடியும்? நான் உன்னுடன் முடித்து விட்டேன். போலி, அதுவே. அப்போ இது உனக்காக. ஓ ஓ பெண்களே, ஓ பெண்ணே, இதை நிறுத்து. எனக்கு வாந்தி வரப்போகிறது. சரி, நான் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும். ஆனால் அது என்ன இருக்க முடியும்? சரி போலி, போ. ஓ, அனைவரும் தங்கள் அட்டைகளை தயார் செய்யுங்கள். ஓ, நான் ஒரு கடி எடுக்கிறேன். எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. ஓ, நான் ஒரு லிக் பெறுகிறேன். நல்லதுதான். நான் தொடங்குகிறேன். இல்ல, நான். நீ எல்லாவற்றையும் சாப்பிட போகிற.
நான் நக்குவதற்கு எதுவும் வச்சிருக்கல. அது ரொம்ப நல்லது. சாஸ் ருசியாக இருக்கிறது. ஓ ஆம், அடுக்கு அடுத்த அடுக்கு. சரி, நான் முடிச்சிட்டேன். நீ அதை சாப்பிடுவியா பாட்டி? நான் குறைந்தபட்சம் ஒரு சுவை பார்த்து விடுவேன். இது மிகவும் அருவருப்பாக தெரிகிறது. ஹோலி, இது உன் நாக்கு நீரால் மூடப்பட்டுள்ளது. புதன்கிழமை. உனக்கு பாட்டிக்கு எவ்வித இரக்கமும் இல்லை. சரி, கொஞ்சம் மட்டும். அது அருவருப்பாக இருக்கிறது. நான் இனி அதை செய்ய மாட்டேன். ஓ, உனக்கு என்ன வேண்டும்? பர்கரா? சரி. ஆமாம், நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹூம், என் விரல்களை நக்குகிறேன். நன்றி பாட்டி. அதுல என்ன இருக்கு? ஓ கடவுளே, அது ஒரு ஆக்டோபஸ் தானா? அது உயிரோடு இல்லைன்னு நம்புறேன். ஓ சரி, பார்க்கலாம். என்னிடம் எதுவும் இல்லை. என்ன, ஒரு கடி எடுக்கிறாயா? நீ எனக்காக நக்குவது அதுவும் அதிர்ஷ்டம் இல்லாதது. பாட்டி, கல், காகிதம், கத்தி விளையாடலாமா? யார் தோற்றாலும் முதலில் போக வேண்டும். நான் வென்றுவிட்டேன். போய் உன் ஆக்டோபஸை நக்கிவிடு. ஓ, இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. இது மிகவும் ஒளிரும் மற்றும் பிசு பிசுப்பாக இருக்கிறது. நான் இதை எப்படி நக்குவது? ஓ, ஏதோ பிசு பிசுப்பு. சரி, நான் இந்த பகுதியிலிருந்து தொடங்குகிறேன் என்று நினைக்கிறேன். ஓ, இது அதிகம் தீங்கு இல்லாதது போல தெரிகிறது. ஆனால் இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கிறது. என் நாக்குக்கு எனக்கு வருத்தமாக இருக்கிறது. பாட்டி, நீ கடிக்கலாம். ஓ, ஏற்கனவே நான் தயாராக இல்லை. சரி, நான் விரைவாக செயல்பட வேண்டும். ஓ, இது பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இது ரப்பர் மாதிரி. ஓ ஓ அவன் என்னை தாக்குகிறான். ஓ பெண்களே, கடல் ராட்சசத்தை என்னிடமிருந்து அகற்றுங்கள். ஓ, இது என் மூளைத்தை சாப்பிடுகிறது. நான் அதை எடுக்கிறேன். ஓப்ஸ், அது வேலை செய்யலை. அம்மா, நீங்க சரி இருக்கீங்களா? உங்க முகத்துக்கு என்னாச்சு? ஓ, என்ன பிரச்சனை? ஓ, என் அழகான முகம் கெட்டு போய்விட்டது. பெண்களே, கோருங்கள். பாட்டி எங்களுக்கு உணவை கற்றுக் கொடுக்க இவர் வருகிறார். எவ்ரிவன், எல்லோரும் இங்க இருக்காங்க. என்ன பண்ணலாம்? ஒரு ஐடியா இருக்கு. சரி, நான் கேஸ்ட் ரூபத்துல ஒரு கேக் பண்றேன். ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த வார்ப்பினை வெட்டுவது, துண்டுகளை அகற்றுவது. ஆஹா, நன்றி பாட்டி. ஆமாம், இது ருசியே. சரி, அற்புதம். ஓ, இது எவ்வளவு அழகா இருக்குது. மேலும் கிரீம் வைக்கிறேன். அது என்னுடைய இளஞ்சிவப்பு கோட்டை. இப்போது அழகான கோபுரங்களை உருவாக்க வேண்டும். அதற்கு நான் வஃபில் கோன்களை பயன்படுத்துவேன். மற்றும் அதை நம்ப முடியாத அளவு குளிர்ச்சியானதாக உருவாக்க சில நீல ஃப்ராஸ்டிங் தேவை. இப்போது ஒவ்வொன்றிலும் நிறமுள்ள சிதறிகளை பயன்படுத்த வேண்டும். அழகாக உள்ளது. இப்போது சில சாக்லேட் பயன்படுத்த போகின்றேன். இது இன்னும் அதிக சுவையை கொண்டு வரும். சிறிய மார்ஷ்மெல்லோக்களுடன் அலங்கரிக்கின்றேன். அதை பாருங்கள். மேலும் மேல் பக்கம் ஒரு இளஞ்சிவப்பு கொடி. ஆனி, நல்ல வேலை. ஆனால் என்னோட ஒரு யோசனை இருக்கிறது. எனக்கு சாக்லேட் மற்றும் முட்டைகள் வேண்டும். நாம் அதை மொத்தமாக உருக்க போகிறோம். அதை கூடுதல் வேகமாக செய்ய நாம் வெண்ணெய் பயன்படுத்த போகிறோம். உருகிவிட்டது. இப்போது அதை கேக்கின் மேல் ஊற்றுவோம். சில காம்ப்ளாக்கள் நேரம். கிட்கேட்கள் நல்லவை. அவற்றை சரக்கி வைக்கவும், அழகுக்காகவும் ருசிக்காகவும் சில ஸ்ட்ராபெரிகள் சேர்க்கவும். அழகுக்காக அதை செம்பொன்னால் கட்டி என் கேக் தயார். பாட்டி, இது அருமையாக இருக்கிறது. உரை, நான் உண்மையாக குளிர்ச்சியான கேக் எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்க உள்ளேன். நான் கேக்கில் கருப்பு கிரீம் பரப்பி அதை சீராக தட்ட வேண்டும். சரி, கை, அச்சு. நன்றி. என்ன வேண்டும் என்று தெரிந்து வைத்ததற்கு மகிழ்ச்சி. லிக்விட் மார்ஷ்மெல்லோவை அச்சில் ஊற்றுகிறது. இப்போது அதை வெளியே எடுத்து பார்க்க என் வெள்ளை எலும்பு கூட்டுகள். அதில் நம்ப முடியும் அளவிற்கு அழகாக இருக்கிறது. கேக் அலங்காரம் செய்ய வேண்டும். காந்திய இருட்டு நம். ஆஹா, அருமையாக திருஷ்டிக்கிறது. இதோ கடைசி பாகம், ஸ்ட்ராபெரி சர்பு.
நான் அதை விரும்புகிறேன், ஏனெனில் அது என்னை இரத்தத்தை நினைவூட்டுகிறது. நிறைய ஊற்றிக் கொண்டிருக்கிறேன். முடிந்தது. வணக்கம், வரவேற்கிறேன். ஓ, இந்த விளையாட்டுகள் மிகவும் சுவாரஸ்யமாக தெரிகிறது. மிகவும் சுவையானதாக இருக்கிறது. அருமையான வேலை எனிட். நான் உன்னை நேசிக்கிறேன். பாட்டியாவது என்ன செய்தாரே என் கண் கண்டு. அதுவும் அருமையாக இருக்கிறது. ஓ, பார்ப்போம். படினக்குகள் கொஞ்சம் விசித்திரமாக இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசிகரமாக இருக்கின்றன. நான் இன்னும் வேண்டும். சுவையாக இருக்கிறது. நான் வெற்றியாளரை தேர்வு செய்வதில் கஷ்டப்படுகிறேன், ஆனால் அது புதன்கிழமை. ஆம், நான் சிறந்தவனாக இருப்பேன் என்று எனக்கு தெரிந்தது. ஓ ஆமா, எம்மா இந்த முறை என்ன விரும்புகிறாள் என்று நான் யோசிக்கிறேன். ஓ, பீட்சா அருமையாக இருக்கிறது. தொடங்கலாம். ஆனி ஆனி, நிறுத்து. மாவை அடிக்காதே. ஓ, மாவை எப்படி உருட்டுவது என்று நான் உங்களுக்கு காட்டுகிறேன். அது நீங்கள் அந்த உருட்டும் கம்பிகளை பயன்படுத்த வேண்டும். பாட்டி, சரி, இத பாருங்கள். ஆமாங்க, நன்றாக இருக்கிறது. ஆனால் நான் அதை பார்க்கல்வேன். எனக்கு தெரியும், நான் ரப்பருடன் என்னுடைய சொந்த பீட்சா மாவை பரிமாறப் போகிறேன். அற்புதம். அதை நிலைநிறுத்து. நான் விரும்பும் இடத்தில் ஹப்பா பப்பாவை கொண்டு செல்ல சிறப்பு ஊர்ந்தேகரியை பயன்படுத்துவது. தாத்தா, அது அழகாக தெரிகிறது. ஓ, நீ நல்லா செய்கிற செல்லமே. இப்போது எனக்கு தக்காளி ஒத்திகை பேஸ்ட் தேவை. அடுத்ததாக நிறைய சீஸ் அரைக்கணும். அது என்ன? பெப்பரோனி இல்ல, நான் சுக்கினி வெட்ட போறேன். ஓ, அது செம்மையா இருக்கு. என் விருப்பமான தக்காளி, ஆமாம், மற்றும் ப்ரோகோலி அருமையாக இருக்கிறது. இந்த பீட்சா எரியட்டும் என்று நான் நம்புகிறேன். இப்போது என் பீட்சா நேரம். அடிக்கோழி வண்ணம் கொடுக்க தொடங்குவோம். மற்றும் சிறப்பு. நன்றி நன்றி. நான் கொஞ்சம் பெப்பரோனி போட போகிறேன். இப்போது சில சிவப்பு மிளகாய். இந்த சிட்டுக்குருவியை பாருங்கள். இதற்கு கொஞ்சம் தீ வேண்டும். கருத்துக்களில் எழுதுங்கள். நீங்கள் இந்த சிட்டுக்குருவிக்கு என்ன பெயர் வைப்பீர்கள்? ஒருவேளை கார்ல் அல்லது டான். சஸ்ரியாக இருக்கிறது. மேசையை எத்தனை திரும்பி சென்றேன். என் பீட்சா தயாராகிவிட்டது. புதன்கிழமை நீ ஒரு கிள்ளியை பிடித்திருக்கிறாய். அதை பார்த்து சரி பார்த்து பாருங்கள். உங்களுக்கு இது பிடிக்கும். என் பீட்சாவிற்கான நேரம். நான் ஒரு சிறந்த யோசனையை கண்டறிந்தேன். நாங்கள் கமிமாவில் சில திரவ மார்ஷ்மெல்லோவை சேர்ப்போம். நிச்சயமாக ஒரு இதயம் மற்றும் மேலும் சில இனிப்பு. அற்புதம். ஓ, குண்டு சர்க்கரை முடிந்தது. நொடிக்கு காய்கறிகளா? நான் இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன். அதை முயற்சிப்போம். இது மாவால் செய்யப்பட்டது. இது என்ன? ஓ, நான் உள்ளே கொதிகிறேன். புதன்கிழமை. அது சரியானதில்லை. இதில் என்ன இருக்கிறது? காய்கறிகள். என்ன வில்லங்கம். பாட்டி, இது பீஸா கூட இல்லையே. என்ன செய்யறா நீ? நல்லா இருக்கு. இருங்க, இதுக்கமா? அற்புதம். கெனட், நீயே சிறந்தவன். நீ வெற்றியாளர். வாழ்த்துக்கள். என்ன உண்மையா? வாவ்,
சரி ஏமா எங்களுக்கு தீட்டினை காட்டவுங்கள். ஆம், சுவாரஸ்யமான தேர்வு. ஒவ்வொருவரும் உங்களுக்கு ஒரு காக்டெயில் செய்வர். எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. எனக்கு வெப்பமாவும் குண்டமும் எனது மந்திர புஸ்தகமும் தேவைப்படும். சிறந்த காக்டெயில் ஊது மந்திரம். எம்மாவுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். எல்லா பொருட்களை சேர்த்து சில ஊதா பேண்டா, மூக்கில் இருந்து சில சளி, ஒரு தெரு சிடிக்கித்தத்தில் சில சிவப்பு புளி கூடிய சர்பா பூசி, சில பயங்கரமான தூவல். அழகானது. நிறுத்து அம்மா. சரி, நமக்கு கொஞ்சம் விசிலனுக்குரிய கிரீம் வேண்டும். அதிகமாக சில கமீஸ் அலங்காரமாக. அதிசயம். உங்களுக்கு இந்த கண்கள் பிடிக்கிறதா? எனக்கு அவைகளை மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் ஜாம், ஒரு ஸ்ட்ரோ. இப்போது நான் முடிச்சேன். வேடிக்கையாக இருக்காதே. எம்மாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பிடிக்காது. ஆம், நான் பச்சை காய்கறிகளால் ஒரு ஆரோக்கியமான காக்டெயில் செய்ய போகிறேன். ஓ, அவை மிகவும் சிறந்தவை. அதை அனைத்தையும் கலக்கினேன். நிச்சயம் இதனால போதும் என நினைக்கிறேன். மிருதுவாக அவர் செய்கிறார். நான் வீணாக நேரமில்லாமல் விரைவாக என் காக்டெயிலை தயார் செய்துவிட வேண்டும். சிறிது சுவையான பட்டி பிறகு எடுப்பேன். மூடியை நேரமாக்கி அணைத்து விடுவதை ஒரு கோப்பையில் ஊற்றுகிறேன். பாருங்கள், இதுதான் இதய வடிவம். ஓ, அது புளிக்கும். அது இவ்வளவு புளிப்பாக இருக்கும் என்பதை எதிர்பார்க்கவில்லை. சரி, எனக்கு கொஞ்சம் ஐஸ் வேணும். இதுவும் இதய வடிவத்தில் உள்ளது. இப்போது பாருங்கள், எல்லாவற்றையும் ஒரு போர்டில் போடுகிறோம். இதை குழைத்த துகள்களாக்க போகிறோம். கவனமாக இருக்குங்கள். சிறப்பாக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி வாடியில் ஊற்றி இப்போ கொஞ்சம் சோடா பயன்படுத்தணும். நான் பாண்டா பயன்படுத்த போறேன். வாருங்க, இது வேலை செய்யல. உங்களுக்கு ஒரு நல்ல குலுக்கல் கொடுத்தால் என்ன? அதை நிச்சயமாக செய்யக்கூடாது. நான் முழுவதும் பாண்டாவால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, பரவாயில்லை. நான் சௌகரியமாக இருக்கிறேன். அதை நமது கண்ணாடியில் ஊற்றி இருக்கின்றேன். இப்போது நான் நீல சோடா பயன்படுத்த போகிறேன். ஆனால் எனக்கு பாதுகாப்பை முன்னிலையில் வைக்க வேண்டும். அதற்கேற்ப கூடாது. அதை ஊற்றுகின்றேன். அழகான. இப்போது அதில் புளிப்பு ஜாம் மற்றும் நட்ஸ் இனிப்பு சேர்த்து அலங்கரிக்கிறோம். ஒரு ஸ்டீரா வைக்கவும். முடிஞ்சது. இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? புதன்கிழமை முதலில் மாம்பழ ஜூஸ் குளியல் முயற்சிக்கிறேன். சுவையாக இருக்கிறது. வாவ், இந்த காக்டெயில் உண்மையில் நன்றாக இருக்கிறது. வாவ், இதுல என்ன இருக்கு? பாட்டி, எனக்கு காய்கறிகளுடன் விருப்பமில்லை. அம்மா, அக்கா எனக்கு ஒரு சுவையானதை செய்தார். அழகாகவே இருக்கிறதே. வா, நீ வெற்றி பெற்றாய். நானா? நான் ஒரு மாஸ் காக்டெயில் செய்வேன் என்று தெரிந்திருந்தது. அதை நீங்கள் செய்ய முடிகிறதா நண்பர்களே? எடுத்துக்காட்டாக ஒரு பை. நிச்சயமா நான் அதை 3 பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றிலும் முந்திரி, ஆசா, நீல கொத்து மாங்காய் என குறைச்சல் சேர்க்கிறேன்.
ஓ, என்ன நறுமணம் கொண்ட முந்திரி குறைச்சல். சரி, எல்லா மாவையும் உருட்டுவோம். கொஞ்சம் சாக்லேட் சேர்க்கவும். கருப்பு மாவுல இருந்து நான் ஒரு வெள்ளரிக்காய் வடிவில ரொம்ப ருசியான இனிமையான பை பெறுவேன். அப்படித்தான். இப்ப எல்லாத்தையும் கிண்ணத்துல சேர்த்து ஓய்வுக்கு வைங்க. ஓ, அப்படியே பாருங்க. சூப்பர் பாட்டி. சமையல்காரருக்கு பல நிற கடவையை பயன்படுத்தி பைல் உருவாக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இது மிகுந்த பிரமிப்பு அளிக்கும் மற்றும் சூப்பராக இருக்கிறது. நாங்கள் ஒரு புல்லாங்குழலை உருவாக்கி வெப்பமான எண்ணெயில் தட்டையின் லாஷில் யான் என்பது கிடுகிடும் டோனட்ஸில் தரிக்கிறோம். அப்படித்தான். மற்றும் போலா, இப்போது அதை பாதியாக வெட்டலாம். அந்த மாதிரியே இப்போது உள்ளேயே சில கிரீம் வைக்கின்றோம். சரியானது. நான்சி, உனக்கு உதவி தேவையா? இல்லை, நன்றி ஜெஃப். நான் நல்லபடியே இருக்கிறேன். நான் சுருக்கி இந்த மாவை சாக்லேட்ஸ் 2 பெரிய டோன்ஸஸ் ஒரு வெஃபில் இயந்திரத்தோட கலந்துட்டு இருக்கேன். கிறிஸ்பி, இந்த பாய் குவைனி உங்களுக்கு பிடிக்குதா? அவைகளுக்கு கருகியதாக தோன்றினால் அப்படியெனில் நீங்க தவறா நினைக்கிறீங்க. அது சாக்லேட். அதுவே உண்மை. நமக்கு இன்னும் இனிப்பு சேர்க்கணும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் பாட்டி, உங்களுக்கு அது பிடிச்சதா? நல்லா இருக்கு. சுவையான துண்டை நம்ம வெட்டுறோம். தர்பூசணி கேக் பி. அப்போ சாப்பிட ஆரம்பிங்க குட்டி. வா, எவ்வளவு சுவையானது வந்து. ஓ, இது என்ன? நல்லா வாசிக்குது. கனிவான தோற்றம் இல்ல. விட்டீங்க சகோதரி, எனக்கு இது பிடிக்கல. அது முதல் இது ஒரு தர்பூசணியை போல தெரியுது. வாசனை நல்லா இருக்கு. சுவை முற்றாகவே எண்ணியதை நினைவூட்டுது. நன்றி பாட்டி. ஓ வாவ், அந்த டோனட்டை பாருங்க. இது ரொம்ப குளிர்ச்சியாகவும் அழகாகவும் தோணுது. நான் விரைவில் அதை சுவைக்க விரும்புகிறேன். இது அருமை. சமையலர் வென்றார். இறக்கம் பாருங்க. இங்க ரோல்ஸ் டானட்ஸ் வண்டியும்ல கிரேட்டாம் பொருட்களை சேகரிக்க முடியும் அப்படின்ற எங்க புது விளையாட்டை பத்தி கேட்டீங்களா? ஊரே, நான் வெற்றி பெற்றேன். என்னோட சேர்ந்து மல்டிடோ கேமின பதிவிறக்குங்க மற்றும் ஆப் ஸ்டோர். அடுத்த பணிக்கார் பேன்கேக். நான் அவர்களை கடவுள் அறியும் விரும்புகிறேன். அருமை குழந்தையே, இதில் தான் நான் சிறந்தவன். ஓஹோ, அதை பற்றி வாதிட முடியும். ஓஹோ, பாட்டி மற்றும் சமையல்காரர் எப்போதும் போட்டியாளர்கள். ஆனால் எனக்காக முக்கியமானது ரசிப்பதற்கு சமையல் செய்வதே. தோசைக்கு மாவை செய்வதற்கு 2 முட்டைகள் மற்றும் அதிகமா எடுங்கள். ஓஹோ, இது இப்படிதான் தெரிகிறது. அப்படியா? எல்லாத்தையும் கலக்கி கொள்ளலாம். ஆச்சரியம். அது ஒரு பனி பெய்தல். நான் எந்த தப்பு பண்றது எனக்கு தெரியல. ஆஹா, நான் இதய வடிவிலான பன்கேக்குகள் செய்யும் போது எனது பேத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைக்கிறேன். ஓவியத்தை தாவர பொதியில் வைத்து கொஞ்சம் மாவை ஊற்று. அது பொன்னிறமாகவும் சுவையாகவும் விடட்டும். ஆஹா, என்ன மனம். நான் குறிப்பிட்ட ஒரு அடுப்புல தோசைகள் பண்ண விரும்புறேன். பெண்டரையாவத்தை புரட்டுறது ரொம்ப சுலபம். அப்படியே நாங்க மாவையும் ஒரு சிறு குழாயில வைக்கிறோம். பூரணமா சென்றது. இப்ப நான் தொடங்கலாம். மிகுந்த கவனத்துடன் ஒரு மற்றும் சரியான பேன்கேக் தயாராக உள்ளது. அதை தட்டில் ஊற்று. கூடாரம், இதோ இந்த அழகான இதயத்தை காணுங்கள். அப்படியா? மோசமா. ஓ,
நான் பேன்கேக் எரிச்சிட்டேன் அப்படின்னு எண்ணுறேன். ஓ இல்ல, அது முழுமையா எரிஞ்சிச்சு. நான் என்ன செய்யணும்? ஓ ஆமா, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. அவங்க யார் சிறந்தவர் என்று தீர்மானிக்கும் வரை நான் சில பான்கேக்களை திருடி விடுவேன். ஓ ஆமாம், ஓ அருமை, சரியாக. என்ன அறுவர் வேகமாக தேனியங்கள் போயிட்டன. நேரம் முடிவதற்கு முன் கூடுதல் தேனியங்களை அவசரமாக சமைக்க வேண்டும். நான் கோகோவோட சேர்த்து அவத்த சாக்லேட் ஆக்க உள்ளேன். அப்புறம் பாட்டியை வெல்ல முடியும்னு நம்புறேன். ஆமாங்க, குழந்தைய மகிழ்விக்க யூனிகார்ன வரைகிறேன். அதுல அருமையா இருக்கும். சரி, அவ்வளவுதான், அருமையா இருக்கு. ஆமாம், நன்றாவே தெரிகிறது. இதற்கு பிறகு அதை திருப்பி பார்ப்போம். வாவ், வா. அரை பிராவோ சமையல்கார. ஆமா, நானும் தொட்டு முடிக்க இருக்கிறேன். மேலே கொஞ்சம் சாக்லேட் பேஸ்ட் தான் போட வேண்டியது. ஓஹோ, மகிழ்வான மனம். மற்றும் நிச்சயமாக சில ஸ்வீடன் அவர்கள் செய்கிறார்கள். நல்லா பண்ண நான்சி. பின்னர் நான் தயிர் அல்லது சர்க்கரை சீனி சேர்க்கிறேன். இதோ நடுவுல இருந்து ஒரு துண்டெடு. மாலை உணவு தயாராக உள்ளது. மிக அழகானது. என்ன அழகான பான்கேக்ஸ். எனக்கு சிறுநெறி ரொம்ப பிடிக்கும். நாம் முயற்சித்து பார்க்கலாம். சுவை சாதாரணமாக இருக்கிறது, ஆனால் நன்றி. ஓ வாவ், என்ன அழகான இதயங்கள். யார் அவற்றை சமைத்தார்கள் என நினைக்கிறேன். அது பாட்டி. மோசமில்லையே. நன்றி. பாய். ஓ அப்பளங்கள் இனிப்புகளோட அற்புதம். வாங்க முயற்சி பண்ணலாம். ஓ அம்மா, சூப்பர், அற்புதம். நான்சி ஜெயிச்சாங்க. மெயிலையா? நான் நன்றி வில் ஓப்ஸ். எனக்கு ரொம்ப பசிக்கிறது. தயவு செய்து கலக்குங்கள். எனக்கு கொஞ்சம் நூடுல்ஸ். செல்லமே. ஹூம், எனக்கு தெரியும். நான் நூடுல்ஸ் எடுத்துவிட்டு அவற்றின் மீது கொதிக்கும் தண்ணீர் ஊற்றலாம். அப்பொழுது அது குளிர்ச்சியுடன் சுவையாக இருக்கும். இப்படி கேஎச் பாட்டி அருமையாக இல்லைமா? பாரு, இது உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப திறமைசாலி. நான் பாருங்கள், என் கைகளால் நேடில் செய்வதில் எனக்கு தேர்ச்சி உண்டு. இதற்காக மவுண்டையை உருட்டி உங்கள் விருப்பமான அழகான உருவத்தை அதை சரிவெட்டவும். ஒரு கரடியின் உருவம், ஒரு இதயம் அல்லது ஒரு சிரிப்பு முகம். நான் என் விருப்பமான சேனலின் பெயரை வெட்டுவேன். எனக்கு என்ன செய்யலாம் ஷெஃப்? பிராவோ. நூடுல்ஸ் கொண்டு வர முயற்சிக்கணும். இது பல வண்ணங்களை கொண்ட அழகான நூடுல்ஸ் பாட்லா இருக்கட்டும். குழந்தைக்கு அது பிடிக்கும் என எனக்கு சந்தேகம் இல்ல. நான்சி, எந்த பொண்ணை நீங்கள் எப்படி விரும்புறீங்க? நல்லா இருக்குது. ஆனா நான் நூடுல்ஸ்க்கு மேலும் உருகிய சீஸ் சேர்ப்பேன், ஏனெனில் நான் அதை எனக்கு நல்லாகவும் என்னுடைய சகோதரிக்கும் அது பிடிக்கும் என உறுதியாக உள்ளது. நூடுல்ஸ்களை கலக்கிறேன். அது உண்மையாகவே சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஒரு விசித்திரமான செய்முறை. சீசுடன் கீரை, எலுமிச்சை எண்ணெய், பீன்ஸ் ஆகியவற்றை கலந்து ஒரு இரசகவியம் செய்ய போறேன். எப்போது நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பொடிச்சு விடலாம். இது அற்புதமா தெரியுதுன்னு நினைக்கிறேன். சரி, தட்டண்டையில் ஊற்றுங்கள். இது பாருங்கள், ரொம்ப அழகா இருக்குது. இப்போது எனது ரசித்த சேனலின் பெயரை வெளியிட்டு பச்சை கீரைகளால் அலங்கரிக்கலாம். நான் கிடவைகளை இறால் வச்சு அலங்கரிக்கிறேன் என்ன நினைக்கிறேன். என் கிடவைகள் தயார். தட்டில் ஊற்றி சில இறால் சேர்க்கவும். மிக்க நன்றி. ஓ, இந்த நூடுல்ஸ்
வாசனை அருமையா இருக்கே. ஆனா அத மகிழ்ச்சியோட முயற்சி பண்ணுவேன். இது குளிர்ச்சியா இருக்குது. ஆனா நான் 100 முறை அதை உண்டதுன்னா ஆச்சரியம் இல்ல. ஓ, அது என்ன பசை சாஸ்? ஆஹா, என்ன அழகான நூடுல்ஸ். இதன் ருசி எப்படி இருக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். ஆஹா, வானவில் நேரத்துல எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவும் ருசியா இருக்குது. சரியா, பாப்போம். சமையலர் வெற்றி பெறுகிறார். ஓ, நான் ஆமாம், இறுதியாக நன்கு பேத்தி. நாம் ஒரு எவ்வளவு நேரம் சுழன்று கொண்டிருக்க முடியும் என்பதை கண்டுபிடிப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏய், ஒன்னு சார், எனக்கு மிக சுவையான கேக் வேண்டும். கோல். நான் ஒன்னா போவேன். நான் அத பண்ணிய அதை வேண்டுமானாலும் எளிது. நான் ஒரு ஆமாம், ருசியான பை இல்லாமல் என்ன வகை கேக்? மிகுந்த கவனமாக. இன்னொரு கேக், இன்னொரு கிரீம் பாரு, மற்றொரு கேக், மற்றொன்றை மிதவை. ஹோம் ஆகலாம், பார்ப்போம். அப்புறம் ட்ரஸ்ட் மீது கோரியம் பண்ணுவேன். அருமை. என் வேண்டுக்குரிய மார்க்கோவுக்காக ஒரு இதயம் கேக், அதை கொஞ்சம் அலங்கரிப்பேன். ஒரு கிட்காட் மற்ற கிரீம் கொள்றேன். சில சாக்லேட் மேலே சேர்ப்பேன். மார்க்கோட்டுக்கு இது பிடிக்கும். இப்பொழுது அது எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதை நறுக்கி இரு பகுதியில் ஒன்றை வைத்து நடுத்துல வரக்கூடாது. காபிக்ஸ் பருப்புக்கு மேலும் வண்ணத்து பூச்சி போல் இருக்கும். சரி, மற்றும் ஒரு வாய் சேர்க்கிறேன். உங்களுக்கு தரல. அந்த கேக் அழகாக இருக்க வேண்டியது அவசியமில்லை. முக்கியமானது அது சுவையாக இருக்க வேண்டும். இந்த மலை அப்படியே கேக்கை போலவே இல்லை. இப்போது என் கேக் ஒளி ஒளியாக இருக்கும். நிறமுள்ள சாக்லேட். ஆஹா, அப்படின்னா கொஞ்சம் மின்மினி சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம், ஏனெனில் பெண்கள் மின்மினிக்கு விரும்புகின்றனர். ஆஹா, அருமை மிக்கது. செம்மையாக இருக்கிறது. என் கேக் கண்டிப்பாக வெல்வது. ஆஹா, இது ஒரு மோசமான யோசனை அல்ல. நண்பா, கேக் இன்னும் சிறந்தது. வா, என்ன ஒரு அழகான பிரகாசமான கேக். இருந்து தொடர்கிறேன். மிகவும் சுவையாக இருக்கிறது. அடுத்தது பாட்டியின் கேக் சாப்பிடுவேன். எனக்கு பிடியான இனிப்புகள் மற்றும் சாக்லேட். சரியானது. ஆமாம், ரகமான விசித்திரமான கேக் இது. இத பாது சுவையாக இல்லை. ஆகையால் கடையிலிருந்து வாங்கிய கேக் வெற்றி பெற்றது. நான் சொன்னேனே, அது உஷ்ணமாக்கியது. வெண்ணெய் துணிகளில் சிறந்த சாக்லேட்டை யார் தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். சரியாவே இருக்கு. சரி. ஹே சூஸ், ஹாய். நான் செஞ்சிடுவேன். சரி. கொஞ்சம் ஹெர்சியின் சேர்க்கவும். அற்புதம். வாங்க அதை புகட்டுவோம். என்னை கிண்டல் செய்வதற்கு என்னுடைய படத்துடன் என்ன ஒரு அழகு. பெருசாக நினைக்காதே. நான் பதிவு, நீ புரிந்து கொள்ளவில்லை. எப்படி நான் பண்ணணும் முயற்சி பண். சுவையாக இருக்கு. ஆம், சரி. ஆம், உண்மையான ஹாட் சாக்லேட் கண்ணாடி குவளை பயின்று தயாரிக்கப்படும். மக்களின் கேக்குறேன். இப்போது ஹாட் சாக்லேட் ஊற்றுகிறேன். சரி, நீங்கள் கிரீமை அடித்து அழகான மழுப்பிய தலையை உருவாக்கி மார்ஷ்மாலோவுகள் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். ஹாட் சாக்லேட் இவ்வாறு இருக்க வேண்டும். அதை கைகளால் தொடாதீர்கள். என்ன செய்ய வேண்டும்? தண்ணி பூசணி போதும். நான் இதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையானது. நாங்கள் ஒரு பெரிய தலை மற்றும் மேலும் மார்ஷ்மலோக்கள் வேண்டும். சிறுத்து மெஞ்சு வைக்கும் மிட்டாய் சேர்க்கவும். ஓரியோஸ் போதுமா? மிகவும் நல்லவராகிறோம். சில குக்கி குச்சிகள். இதை கண்டிப்பாக யாரும் செய்யல.
சரி, நான் இந்த பங்கேற்பாளரிடமிருந்து chocolate. முதல்ல நல்லது முயற்சிக்கிறேன். எத்தனை மார்ஷ்மெலோஸ்! இது ரொம்ப நல்லா இருக்கு. நிறுத்தாத கூடும். நான் பார்ட்டிக்கு கொடுத்தேன். அவளது ஹாட் சாக்லேட் சராசரி தான். இந்த கண்ணாடிக்கு பாய்ச்சல் வேணும். சுவையாக இருக்கிறது. நம்ம கொஞ்சம் மற்றும் ஆண்டி வெற்றி பெறுகிறான். நான் உண்மையான மாஸ்டர். நான் ஜக்லிங் செய்றேன். இந்த முறை நான் இதை வேண்டுகிறேன். மகன், அதை எப்படி சமைப்பது என்று தெரியாது. அவற்றை சாப்பிட எப்படி என்பதை மட்டும் தெரிந்தால் பழைய யோகங்கள். உன்னை அண்மையாக கவனிக்கிறேன். என நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, பாருங்கள். நாங்கள் உருளை கிழங்குகளை எடுத்துக்கொள்கிறோம். இது போல அவற்றின் தோலை உரிக்கிறோம். பின் இவ்வாறு நறுக்கவும். எண்ணெய் மற்றும் கிழங்கை வச்சு விடுங்க. ஓ, அப்படியா? சரி, ஒரு நிமிஷம் இரு. பட்டாட்டா. அப்பா, மேலும் எண்ணெய் சேர்ப்போம். காத்திருக்கும் நேரமில்லை. அடுக்கை உடனே அதிகபட்சமாக அழுத்துவேன். குனி பாதுகாப்புக்கு உதவும். உருளைக்கிழங்கை போடுகையில் கவனமாக இருங்கள். அது ஒரு கேவலமான யோசனை போல் தெரிகிறது. ஜாக்கிரதை ஆண்டி. எனக்கு நினைக்கிறது இது சிறப்பாக வந்துவிட்டது. ஓ மை, சாதாரண சீப்புகளா? என்னுடைய சீப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். டாட் இலைகளை எடுக்கலாம். அவற்றை கவனமாக வெட்டுங்கள். கொஞ்சம் எண்ணெயை எடுக்க போறேன். மீண்டும் பண்ண முடியாது. எண்ணெயை காய வைத்து நறுக்கிய டோர்டில்லாஸை பொன்னிறமாக கலந்து பொரித்து எடுக்கவும். நான் சில நாசோஸ்களை பிளேட்ல வைத்து பிறகு சீசர் ஊறுக வைக்கிறேன். எலுமிச்சை துண்டுகளை அலங்கரித்து முடித்து விடுங்கள். இது ஒரு கோடாளி. பிளண்டிஷ். நான் அவ்வளவு சீக்கிரம் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் அவங்கள பொருள முற்றிலும் மறந்துட்டேன். அத ஒரு தட்டுல வைக்கணும். யாருக்கு அது பிடிக்கும்? மைக்கேல், எனக்கு அப்படி கருதுவதில்லை. நான் என்ன செய்ய வேண்டும்? ஆம், கொஞ்சம் சீஸ் பொடி சேர்ப்போம். அது எல்லாத்தையும் சரிவா மாற்றும். சரி, மார்கோ விரும்புவான் என்று நம்புவோம். துண்டுகள் தயாராக உள்ளன. ஓ மை, லெட் எதுவே மட்டும் கொண்டு வரும். நல்லது, நல்லா இருக்கு. என்ன விதமான இந்திரவுகள் இவையே? சரி, நான் ஒரு துண்டு முயற்சித்து பார்ப்பேன். ஐயோ, என்ன கொடூரம்! இதை சாப்பிட முடியாது. இவைகள் ருசியாக இருக்கின்றன. ஒரு நிமிஷம். இதுவே நிச்சயம் சிப்ஸா? நான் ஒரு கொஞ்சம் கடித்து பார்க்கிறேன். இல்லை, இது சுவையானது இல்லை. எனவே பார்ட்டியின் சிப்ஸ் தான் ஜெயித்தது. நான் சொன்னேன், நீ கேள்தாயே. என்ன? ஓ, கேட்டு பயன்படும். ஸ்பாகெட்டி வேண்டும். அது முழுக்க முழுக்க இருந்தால் நான் இதை அதை செய்வது எப்படி எனக்கு தெரியுமா என்று விரும்புகிறேன். என்ன? அவற்றை பாத்திரத்துல வையுங்கள். ஒரு நிமிடம். அவை எப்படியாவது இடமா இல்ல. நீங்கள் அவற்றை எப்படி சமைப்பீங்க? வாருங்க, உள்ள போங்க. முச்சாள் மக்களோனி, உனக்கு எப்போதையும் காட்டுகிறேன். வாங்க, உள்ள வாங்க. என்ன செய்கிறீங்க? முதலில் நீங்கள் நெருப்ப கொளுத்து பாரேன். அப்புறம் மேல் நீட்டி தண்ணீரில் ஸ்பெகட்டிய போடு. பார்த்தீர்களா? அவை கரைகிறது. என்ன விஷயம்? Sir, pasta, brayless yarker forwards. Ingele maavane எடுக்கிறோம். Horskidsradiala. Mayette ஒரு கேஸ் for you what is there? Green rotor or is this for your? நம்ம உடைச்சு மாவில் கலந்து இடுவோம். இது கருப்பு வண்ணம் சேர்த்தால் ஏற்கனவே ஒரு வித்தியாசமான பாஸ்டா கிடைக்கும். மாவை ஒரு சிறிது நேரம் மூட வேண்டும். அதற்கு நான் நேரம் ஒதுக்குவேன். பார்ப்போம். என்ன? இது குழப்பமாக இருக்கிறது. நீங்கள் டாண்டை சரியாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போது அதை விரிக்கப் போகிறோம். கேயாப்பிக் கொள்ளுங்கள்.
இப்போது வெட்டுங்கள். இது உண்மையான இத்தாலிய பாஸ்தாவை போல மாறுகிறது. இப்போது அதை கொதிக்க விட இருக்கிறோம். அதை கவனமாக ஒரு தட்டில் வையுங்கள். இந்த பாஸ்டாவிற்கு ஆக்குபஸ் சரியாக இருக்கலாம். அதை வறுக்கலாம். பாஸ்டாவின் மேல் வைக்கவும். நீங்களும் முடிச்சுட்டீங்க. நீங்க என்ன செய்றீங்கள்? ஏன் இவ்வளவு கேட்சப்? கெட்சப்ப அதிகம் சேர்ப்பது ஏது? ஓ ஏன் அதுதான் என்ன? ஹெண்டி என்ன பண்ற? ஸ்பெகட்டி வெளியே வரமா இருக்குது. ஓ சரி, கவலைப்பட்டு தேவையில்லை. நான் தான். ஐயோ இது எனக்கு இனி உதவுவதில்லை போல. என் வீடியோ ஸ்பெகட்டி இப்படி தெரிய வேண்டாம். இத சமைக்க அவ்வளவு கடினமாதான். நான் தயாரித்த நூடுல்களை கொண்டு மாற்றினால் என்ன ஆகும்? நிச்சயமாக இதை இங்கு முடிக்க முடியும். எல்லாவற்றையும் சரி, அதை ஊற்றி விடலாம். மூடி விடுங்கள். சிறிது நேரம் காத்திருங்கள். தயாரிப்பு நூடுல்கள். ஓ இது என்ன கொடுமை! இந்த நூடுல்கள் தயார். அதுல சிலந்தி. ஆக்டோபஸ். உண்மையில் அது அருவருப்பாக தோன்றுகிறது. அதை எப்படி சாப்பிடுவது? இது கொள்ளையடிக்கிறார்கள். நான் இது கடிக்க கூட முடியவில்லை. அருவருப்பானது. காரசாரமான ஸ்பாகெட்டி மிக அருமையாக இருக்கிறது. அதை சமூகமா முயற்சிப்போம். அருமையாக இருக்கிறது. வெட்டியிலும் குழில ஸ்வராசியம். இது மோசமாக இல்லை போல தெரிகிறது. ஆனால் ஒரு முகாரம். என் வாய் எரிகிறது. நகைச்சுவையாக உள்ளது. நான் ஒரு துருவானை போன்றே இருக்கிறேன். அப்படியே எட்வின் வெற்றியாளரா? சிறந்தவர் என்பதை நீங்கள் கண்டறிய வேண்டும். நீங்கள் மூலையில் அடைக்கப்பட்டுள்ளீர்கள். அவளை தொடங்குங்கள். ஒரு பர்கர். இப்போது நாம் சமையல் தொடங்கலாம். நேரம் போகிறது. ஓ நாங்கள் பேஆர்கர் விரும்புகிறோம். அது எளிமையாக இருக்கிறது. நமக்கு ஒரு பேயாட்டும் எண்ணெயும் தேவை. சூப்பர். ஆமா, நாங்க தவையை சூடாக்கி எண்ணெய் ஊற்றுவோம். இதன் பிறகு கட்லெட் வேண்டும். இதை தயாரிப்பது முடிந்துவிட்டது. டேனி, நீ இதை செய்ய முடியும். இல்லை, நான் அல்ல. இல்லையே, இப்போது உன் முறை. வா. டேனி இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன? தற்போதே வெளியே இருக்கிறாயா? நான் அப்படிப்பட்ட உடனே வேலையால் சோர்ந்து விட்டீர்களா? பிறகு அதை திருப்பி போட வேண்டும். பாருங்களே. நன்றி சமையல்காரரே. இதோ பர்கர் மற்றும் சாலட். அப்புறம் என்ன? கையை வச்சிருக்கோம். சரி, கீழே வச்சு அக்காளி மற்றும் பாலாடை கட்டி கட்லெட். இன்னும் நிச்சயமாக சில கேச்சப் தேவை. அதை பாருங்கள். அட்டை. நல்ல வேலையாக செய்தீர்கள். நாம் நிறமுள்ள நீர் தேவைப்படும். அதன் விஷயத்தில் நம்முடைய பந்துகளை நிறம் படுக்கவிருக்கிறோம். ஓஹ், அதை பாருங்கள். அவை தட்பமாகவும் அழகாகவும் இருக்கிறதா? பூரே, இது சிறப்பாக மாறி வருகிறது. மிகவும் நல்லது. இனி உள்ளே போட சிறுகமான பொருட்கள். ஆம், நீ சரி கூறுகிறாய். எனக்கு மாம்பழ பொட்டு உள்ளன. நாங்கள் எங்களின் புர்ஜர்களை ஒரியோ மாம்பழ பொட்டு மற்றும் அடுத்து ஸ்ட்ராபெர்ரி ஜாம் சேகரிக்கிறோம். மேலும் மேல் நிறமுள்ள பொடிகள் அதிகமாக போடுகிறோம். ஆம், குழு. ஓப்ஸ், அவர்கள் என்ன சமைக்கிறார்கள்? அவர்களிடம் வண்ணமயமான பேர்கர்களை வைத்திருக்கிறார்கள். நீங்கள் உங்களே ஒரு முறை பாருங்கள். வேறே இன்னொரு விஷயத்தை செய். எனக்கு தெரியும். எனக்கு உருளைக்கிழங்கை கொடு. டேனி, அது பர்கரில் போடு. ஒரு சைபர் பர்கர் செய்வோம். மற்றும் மோர்கன். ஆமாம், இப்போது இதற்கு கூட ஒரு ஆய்வகம் உள்ளது. ஓ, நேரம் அம்மனம் முடிவடைந்துள்ளது. சரி, பார்க்க நேரம். நாம் அனைத்து உணவு மற்றும் சமையல் கூட சாதனங்களை சிவனரைத்து வைக்கிறோம். சரி, இது நான் முயற்சிக்க இருக்கிறேன். பெண்களுடன் தொடங்குகிறோம். ஆக்சுவலா பற்பல வண்ணமான சிறிய பர்கர்கள் இருக்கின்றன. சரி, நீங்கள் அதை விருப்பத்துடன் சாப்பிடுகிறீர்களா? நல்லது. இது அருமை. ஆனால் நீங்கள் என்ன செய்துள்ளீர்கள் என்று பார்க்கலாம். ஒரு சில்லு பவுடர். இது எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். ஓ, இதுவே சரியாக இருக்கிறதே. நான் இடைவிடாமல் சாப்பிடுகிறேன். எவ்வளவு ருசியானது. பசங்கள் வென்றார்கள். ஓ ஆமாம், அருமை. ஆமாம் அபி, நாங்கள் ஜெயித்தோம். ஆமாம். ஓ,
இல்லை, அவர்கள் ஜெயித்தார்கள். வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான விளையாட்டு. இது மிகவும் காமெடி. நீங்களும் அதை ஆட விரும்புகிறீங்களா? இது ஒரு மல்டிடியூஸ் சோர்ட் விளையாட்டு. இது ஏற்கனவே கூகுள் பிளே மற்றும் ஆப் ஸ்டோரில் பதிவிறக்கம் செய்ய முடியும். பதிவிறக்கம் செய்து எங்களோட ஆடுங்கள். நம்மால நிறைய சண்டைப்பட முடியும். ஒரு புதிய சுற்று. இப்போது ஒரு காக்டெயில் தயாரிக்கிறீர்கள். டேனி, நமக்கு ஒரு கலவையர் தேவை. அதுல எல்லாவற்றையும் வைப்போம். எல்லாமே சுவையாக இருக்கும். இது ஒரு கலவையாக இருக்கும். நாம் சாக்லேட்டை கொண்டு ஆரம்பிப்போமா? கலவையரை திறந்து அதுல சாக்லேட்டை ஊற்றி மார்ஷ்மெல்லோக்களை சேர்த்து அப்படியே சாக்லேட் குச்சிகளை சேர்த்து சாக்லேட் பாலும் சேர்க்கவும். இப்போது அதனை ஒன்றாக கலக்குவோம். அற்புதம்! அப்பா, ஏன் இது வேலை செய்யலை? பொத்தானை. ஓ, வா வா. அது சரியில்லை என்று நினைக்கிறேன். ஓ, டாய், அது இணைக்கப்படவில்லை. ஆம், நாங்கள் எவ்வளவு முட்டாள்தனமா இருந்தோம். நான் இதை செயல்படுத்துவேனா? ஓய், அது நமக்கு மேலே ஊறுகிறது. இல்ல, எங்களின் காக்டெயில். என்ன செய்தீர்கள்? நீங்கள் என்ன செய்தீர்கள்? நீங்கள் சமையலறை உபகரணங்களால் எப்படி வேலை செய்வது என்பதை தெரியாதா? இதையெல்லாம் சுத்தமாக செய்யுங்கள். இதை போன்ற இலகிய பலாடி பழங்கள். வணக்கம் சமையல் கலைஞர். சில ஸ்ட்ராபெரிகள். நாம் அவற்றை சேர்க்க போகிறோம். சேர்க்கவும். ஈடியாக கலக்கி தள்ளுங்க. இப்போது சில ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடித்த வகையை சேர்க்க போகிறோம். அடுத்தது ஸ்ட்ராபெரி சாஸ். ஸ்ட்ராபெரி அவற்றை அனைத்தையும் சேர்த்து கலக்கவும். நாம் வெள்ளத்தை ஆன் பண்ணலாம். குவேக்க. ஓ, இல்ல. அது உங்களை வெடிக்க போவது. அறிந்தாச்சு, நம்ம முடிச்சாச்சு. பாருங்க, எல்லாமே கலந்துடுச்சு. ஆனால் எதுவும் சிந்தல. இப்ப இந்த கண்ணாடியில சிரப் விட்டு அழகாக்கலாம். இப்ப மேல இத தூவி நம்ம கலக்கை ஊத்தலாமே. ஆமா, மிகவும் அருமை. மேல் பகுதியில் சில விட்டு கட்டி பால் சூடா. பாருங்க, அழகா இருக்கிறதா? சரி, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறதே. சில மார்ஷ்மெலோக்கள் சேர்க்கலாம். பாருங்க, இப்போது இது யூனிகார்ன் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகா. வாவ், நீ சரியாக சொல்கிறாய் ஷீலா. அற்புதம். நாங்கள் கிட்டத்தட்ட சுத்தம். கிளாஸ்கள் ஒன்றும் செய்யவில்லை. பாரு, சாம், நேரம் முடிவடைகிறது. நாம் ஒன்று செய்ய கண்டுபிடிக்க வேண்டும். ஓ, எனக்கு தெரிகிறது. பாரு, அமைதியாக இரு. இந்த சிறிய பிரிட்ஜில் இருந்து ஒன்றை எடுப்போம். பாரு, இங்கு சின்ன சோடாக்கள் இருக்கின்றன. அவற்றை நாம் கண்டிப்பாக தேவைப்படுகின்றோம். டேனி, நீங்க எங்களை காப்பாத்தினீங்க. சமையல் தொடங்குங்க. வெறுமனே சோடாவையும் கண்ணாடிக்குள் மற்றும் நேரத்தில். ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். இது அற்புதமாக இருக்கும். சாப்பிடலாமே. நமக்கு வேற ஏதும் தேவை இல்லை சாம். நீங்கள் என்ன அறிவீர்கள்? சரி, இதுவே கடைசி சோடா. சாம். ஓ, இல்ல, நான் என்ன செய்து விட்டேன். சரி, உன் காக்டெயிலை பரிசோதி. நன்றாக தேயான்றுகிறது. ருசிக்கிறது. ரொம்ப காரமா இருக்குது. என்ன செய்தாய்? நான் உள்ளிருந்து எரிகிறேன். மிக மோசம். ஓ இல்லை. சரி மகள்களே, நாங்கள் தயார். பாருங்கள், இது எங்கள் யூனிகார்ன் காக்டெயில். சின்ன குய்யா, என்னிடம் ஒரு யூனிகார்ன் பண்ண குத்தும் உள்ளது. அது மிகவும் நட்பு. தயவு செய்து, இது எங்களுக்கு பிடிக்கும். நான் சுவைக்கிறேன். இது வெறும் ரொம்ப சுவையாக இருக்கிறது. பெண்களே, நீங்கள் முற்றிலும் வென்று விட்டீர்கள். நாங்கள் பிறந்து விட்டோம். நான் மற்றொரு கடமை, பீஸாவை சமைக்க வேண்டும். நேரம் ஏற்கனவே தொடங்கியுள்ளது. பெண்களே,
நீங்கள் எதிலிருந்து தொடங்குகிறீர்கள்? ஆஹா, அந்த யோசனை. பீட்சா மாவு செய்ய ஒரு உணவு பயன்பாடு தேவை. பிரிட்னி, பொருட்களை ஊகிக்கேள். ஆமாம், சரி, இதோ மாவு. இதை இங்கே வைக்கிறேன். இப்போது 3 முட்டைகளை உடைத்து கொஞ்சம் பாலை ஊற்றுவோம். மிச்சு பருப்பிற்கு கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சர்ப் சேர்க்கவும். இயல்பாகவே மாவை இளஞ்சிவப்பு மற்றும் இனிப்பாக செய்கிறோம். இப்போது இதையெல்லாம் கலந்து விடுவோம். எங்க மாவு ஏற்கனவே தயாராகிவிட்டது. அங்கே என்ன நடந்ததுன்னு பாப்போம். ஓ, இது மிகவும் அழகாக உள்ளது. வாசனை மிகவும் அருமையாக உள்ளது. அருமை. இப்போது நாம் இதனை உருட்ட வேண்டும். இதனை ஒரு இதய வடிவத்தில் உருவாக்குவோம். இதை ஓவனுக்கு அனுப்பிவிடுங்கள். சரி, நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன். அருமை, மேலும் சீஸ். அருமை, மேலும் சீஸ். ஆம், குளிர்ச்சி. எனக்கு இது தக்காதுன்னு தோணுது. ஓ இல்ல, ஓ ஆம், இந்த பீட்சாவை வருவோம். உங்களிடம் ஆவி வெடிகுண்டு இருக்கையில் அடுப்பு தேவையில்லை. ஓ, இது அருமையாக மணக்கிறது. இப்போது நாங்கள் சில பெப்பரோனி சேர்க்க போகிறோம். பெப்பரோனி இல்லாமல் பீட்சா எங்கே? ஓ, என் கோபத்தை பயிற்சி செய்ய வேண்டும். இது வேலை செய்கிறதா? அடடா அடடா. ஆஹா, ஆமா, நீ சரிதான் சொல்ற. அதை இப்படி கோபமாகவே உருவாக்குவோம். இது குளிர்ச்சி அடைய இருக்கும். அவன் அதை விரும்பவான். ஓ, நடுக்கம். மாவு கிட்டத்தட்ட தயார். பார்ப்போம். ஆஹா, மிகவும் அழகாக வந்திருக்கிறது. இப்போது எங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் நுடலா வைத்து அலங்கரிக்க போகிறோம். ஓஹோ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். கொஞ்சம் சாங்ஷி செய்யட்டுமா? சரி, இப்போது கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சேர்ப்போம். உங்களுக்கு நேராக மேல் பகுதியில் மார்ஷ்மெல்லோக்கள். நேரம் முடிஞ்சது. சுவைத்து பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. நான் பெண்களுடன் தொடங்குகிறேன். வாவ், இது அழகாக உள்ளது. சுவைத்து பார்க்கலாம். இனிப்பு பிஸ்ஸா. எனக்கு கருமழவும் பிடிக்கல. ஏதோ குறைகிறது. பசங்களின் நிலைமை என்ன? எனது விருப்பமான கதாபாத்திரமான அங்கரோட பீட்சா. வாவ், இதை பரிசோதிக்கலாம். சூப்பர், எனக்கு இந்த கதாபாத்திரம் மிகவும் பிடிக்கும். ருசிகரமாக இருக்கு. பாய்கள் ருசியாக இருக்கிறது. இறுதியாக ஓ, அது மிகவும் முக்கியங்கள் உள்ள என்ன? ஹே, அதை திறக்கலாம். டேனி, ஓ, எவ்வளவு பணம்! நம் செல்வந்தர்கள். குளு குளு. பார் பார், நீ இங்கே என்ன செய்கிறாய்? ஷெப், பசங்களிடம் இருந்து பணத்தை எடுத்து குமாரிகளுக்கு கொடு. சரி, இதோ உங்களுக்கும். குரே, பணம் நம்முடையது பாட்டி. நன்றி பெண்ணே. நான் உங்களை பெண் குழந்தைகளை அனுசரிக்க சொல்லலையா? அருமை. ஹூரே, நாங்கள் வென்றோம். வெற்றி எங்களின் கையில் இருந்தது. பல புதிய சோடு விளையாட்டை பற்றி எனக்கு தோன்றுகிறது அனைவரும் தயாராக உள்ளனர். இந்த முறை பேபி பிரிட்னி என்ன விரும்புகிறாள்? பிரிட்னி, வா, எங்களுக்கு காட்டு. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். நீ எனக்கு ஒன்று செய்யவா? அதை விட எளிதாக இருக்க முடியாது. ஹே, உன் பல்லை என் மேல் காட்டாதே. ஓ, நீ என்னை கிண்டல் செய்ய முடிவு செய்தாய், முட்டாள் ஜாம்பி. என்னை பயப்படு, மரணமடையவனே. இந்த பன் மிகவும் மோசமாக இருக்கிறது. சிவப்பு நிறமுடையது மிகவும் நல்லது. பருப்பு பன் குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தோல் எனக்கு அதற்கு தேவையில்லை. ஜாம்பி, நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ சரி, அங்கே என்ன இருக்கிறது? கொஞ்சம் பூண்டு. வாம்பயர், உனக்கு இது வேண்டுமா? நீ வித்தியாசமாக பதிலளிக்கிறாய். சரி, எங்கே என் பன்? ஆஹா, இது எனக்கு தேவைப்படும். சரியானது. அழுகிய மணமும் அழகான பச்சை நிறமும். புதன்கிழமை பாரு. வாம்பயர், உனக்கு இது பிடிக்கிறதா? ஓ, உங்களுக்கு எதுவும் புரியவில்லை. எனக்கு காய்கறிகள் தேவை. அவற்றை நறுக்குவோம். நான் நீண்ட நேரமாக நிலத்தடியில் இருந்தேன். ஓ, என் கைகள். ஓ ஓ மன்னிக்கவும் வாம்பயர். ஓ வென்ஸ்டே, என்னை கொல்லாதே. நான் மிகவும் மன்னிக்கிறேன். இது எல்லாம் இரத்தத்திற்காக.
சரி, சமையல் செய்ய நேரமாகிவிட்டது. எனக்கு இந்த சாலட் வேண்டும். இது சிறந்தது. ஜாம்பி நகரு அவர்களை பயமுறுத்துவது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. சரி, கொஞ்சம் சாலட், கொஞ்சம் தக்காளி மற்றும் நிச்சயமாக சரியான பட்சி. இதற்கு ஒரு வடிவம் கொடுக்க வேண்டும். மேலும் நமக்கு சில சீஸ் தேவை. அதை நான் செய்வேன். ஸ்டீவ், அதை பாருங்கள். ஓ, வணக்கம் பழைய நண்பா. என் பர்கரில் கண்கள் அருமையாக இருக்கும். ஓ, வைக்கலாம். எனக்கு சுவை தேவை. சரி, நாம் மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆம், பாருங்கள், இது கொம்புகளும் ஆகும். கூல். இப்போது நான் உங்களுக்கு உண்மையில் குளிர்ச்சியான ஒன்றை காட்டுகிறேன். என் பலகை எங்கே? இங்கே. இதில் ஒரு நிலக்கரி வைத்து அதை 1000 வோல்ட் மின்சாரம் கொடுக்கிறோம். உங்கள் கண்ணாடிகளை அணிய மறக்காதீர்கள். ஆமாம், கட்லெட் வேகமாக சமைக்க சரியான சூடு. ஓ, இது மிகவும் வலிமையானது. ஆனால் நாங்கள் முடித்து விட்டோம். எல்லாவற்றையும் பர்கரில் வைக்கிறோம். நான் சீராக இருக்கிறேன். நீ சால்வது உறுதியா? வென்ஸ்டே. ஓ, அது குளிர்ந்திருக்கிறது. ஹே, ஓ, அது மிகவும் வலிமையானது. இனி எனக்கு கட்டணம் செலுத்த வேண்டாம். நான் சரியாக இருக்கிறேன். ஓ, அது நன்றாகவே தெரிகிறது என்று நினைக்கிறேன். அதை அங்கேயே வைக்கலாம். மற்றும் நாங்கள் ஒரு ரகசிய பொருளை சேர்க்க போகிறோம். ஓ, ஆம், எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, குழந்தைக்காக எல்லாம். அது பயங்கரமா இருக்கிறது. நான் பழைய நல்ல கேட்சப்பை பயன்படுத்துவேன். அது உங்களின் அறியப்படாத வைரஸ்களை விட ருசிகரமாக இருக்கும். ஓ, ஆம், நான் கொஞ்சம் கவனம் சிதறி இருக்கிறேன். உண்மையில் நான் அதை அலங்காரத்திற்காக தேவைப்படுகிறது. இங்கே கண்கள் உள்ளன. மேலும் எனக்கு ஒரு அற்புதமான சிலந்தி பர்கர் கிடைத்தது. பேபி பிரிட்னி, நீ தொடங்கலாம். ஓ ஓ அது என்ன? ஓ என் கடவுளே! ஜாம்பி எனக்கு ஒரு கை கொடுக்க முடிவு செய்தது. அவனுக்கு அது பிடிக்கவில்லை. நான் அதை என் ஆன்மா படுக்கையில திருப்பி வைக்கிறேன். அடுத்தது என்ன? இது மிகவும் அழகாக தெரிகிறது. நான் விரைவில் இதை முயற்சிக்க வேண்டும். ஓ, ஏன் இது இவ்வளவு விசித்திரமாக சுவைக்கிறது? அதில் கச்சா பட்டி இருந்ததா? ஓ இல்லை, இது அருவருப்பாக இருக்கிறது. ஓ ஓ புதன்கிழமையின் பர்கர் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த சிறிய கால்பதம் முயற்சிப்போம். சிப்ஸ் நல்லது. பர்கர் அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. வெற்றியாளர் வென்ஸ்டே. ஆம், நான் வெல்ல போகிறேன் என்று தெரிந்தது. ஓ, அது பயங்கரமாக இருக்கிறது. என் முடி, அதை சரி செய்ய வேண்டும். என்னை நகையாடுவதை நிறுத்துங்கள். இந்த சுற்றில எனக்கு கேக் வேண்டும். என்ன? நான் தோற்றுவிட்டேன். செய்வேன். புதிய இரத்தம் நான் செய்வேன். எளிது. என் தலை எங்கோ போய்விட்டது. புதன்கிழமை. ஓ, பரவாயில்லை. நான் தொடங்க போகிறேன். என் கேக்கிற்கான ஒரு மேல் தோலை செய்ய வேண்டும். எனக்கு சில முட்டைகள் தேவை. என் பொம்மைகளோட விளையாட கூடாது அப்படின்னு எத்தனை முறை சொன்னேன். அதை நிறுத்து. ஓ, உனக்காக ஏதோ இருக்குது. இது ஒரு சிறப்பு டிராம்போலின். இவன் ரொம்ப அழகாக இருக்கிறான். நான் சொல்ல வர்றது அது அருவருப்பாக இருக்குது. சமையலுக்கு திரும்புவோம். கொஞ்சம் மாவு சேர்க்க வேண்டும். இது மிகவும் அதிகம். வெளியே போ. ஓ, அது என்ன சொன்னேன்? கேள்விப்பட்டாயா? நான் உன்னை சாப்பிட போகிறேன். புதன்கிழமை. அது என்ன? பரவாயில்லை. நான் எங்கே இருந்தேன்? சரி, பால் ஊற்றுகிறேன். அதற்கு பிறகு எனக்கு ஒரு ரோஜா தேவை. இது எல்லாவற்றையும் கருப்பாக வரைய உதவும். அதை நன்றாக கலக்கி அச்சுகளில் ஊற்றுவோம். இப்போது அதை சுட்டு எடுக்க நேரம். நான் அதை வைத்திருக்கிறேன். ஒரு நிமிடம் காத்திருங்கள். உண்மையான சமையல் என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். எனது பிடித்த அம்மாவிடமிருந்து நான் பெற்ற ஒரு வாம்பயர் சமையல் புத்தகம் உள்ளது. இப்போது சரியான சமையல் முறையை கண்டுபிடிப்போம். சரி, தொடங்குவோம். முட்டைகளை ஒரு கிண்ணத்தில் உடைக்கிறோம். அப்புறம்
சரி, முதலில் என் மேக்கப்பை சரி செய்ய போகிறேன். கொஞ்சம் மாவு, பால் மற்றும் சிவப்பு நிறமூச்சு. இதை நன்றாக கலக்குவோம். இதை மிக விரைவாக செய்ய வேண்டும், ஏனெனில் இன்னும் நிறைய செய்ய வேண்டியுள்ளது. விஸ்க் சிறப்பாக வேலை செய்தது. சரி, தொடர்வோம். அதை அச்சில் விட்டு பேக்கிங் செய்ய வைக்கிறேன். வாவ், இது ஒரு வாம்பயர் புத்தகம். இதில் ஏதாவது பயனுள்ளதா? இது மிகவும் சிக்கலானது. நான் இதை எதுவும் புரிந்து கொள்ளவில்லை. நான் இதை பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆம், நாங்கள் குறும்பை செய்ய போகிறோம். பின்னர் நான் உப்பும் சர்க்கரையும் சேர்க்க போகிறேன். இப்பொழுது எனது பிடித்த பகுதி என்ன? ஜாம்பி வாம்பயருக்கு என்ன பிரச்சனை? ஓ என் கடவுளே! ஹோலி மோலி, எனக்கு தெரியவில்லை. உன்னை என்ன செய்ய சொல்கிறாய்? சரி, அதை கட்டிவிடு. நீ என்ன செய்தாய்? என்னை அவிழ்த்து விடு. இதை யார் செய்தது? இப்போது யாருடைய இரத்தத்தை நான் குடிக்கிறேன்? சரி, நான் சமைப்பதை தொடர்கிறேன். கேக்கின் மேல் கிரீம் வைக்கலாம். ஓ, மன்னிக்கவும், நான் சுவைக்கலாமா? நான் பணம் கொடுக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, வெறும் $1. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். இது நல்லதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜாம்பிகள் ஸ்ட்ராபெரி சுவை ரத்தம் என் கேக்கிற்கு சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மற்றும் ஒரு சிறிய துளை. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. மற்றும் கேக்கின் மேல் முழுவதும் ஊற்றுகிறேன். அந்த இரத்தம் சொட்டுவது, அது அற்புதமாக இருக்கிறது. சிறிது அலங்காரம் போடுவோம். என் அழகான வவ்வால் கேக் தயாராக உள்ளது. இது மிகவும் அருவருப்பாக உள்ளது. நான் உங்களுக்கு ஒரு பயங்கரமாக அற்புதமான கேக் காட்டப் போகிறேன். கருப்பு கேக்குகள் உண்மையில் ருசிகரமாக உள்ளன. எனக்கு சில கிரீம் கிடைத்தது. நான் அதை ஸ்பேடுலாவால் சமமாக்க போகிறேன். எனக்கு சில எலும்புகள் தேவை. ஆம், அவை என் கைப்பையில் உள்ளன. அருமை! ஆஹா, என்ன அற்புதமான மனம்! எலும்புகளை அடுக்குகிறேன். இரண்டாவது அடுக்கு சிலந்திகளை கொண்டிருக்கும். மான்ட்ராய் படுக்கையின் கீழே இருக்கும் ஒரு பிசாசை போல இருக்கும். என் அற்புதமான கேக் தயாராக உள்ளது. எங்கே எலும்பு? ஜாம்பி, நான் உன்னிடம் பைரானாக்களை விடுவிக்கிறேன். எனக்கு எலும்பு கொடு. அருவருப்பானது. ஹோப்ஸ், நான் அந்த எலும்பை குழந்தையின் கேக்கில் எப்படி வைக்கப் போகிறேன்? அம்மா, சரி, அவ கவனிக்க மாட்டாளா? கேக்குகள் தயார், அதனால் சுவைக்க தொடங்கலாம். ஜாம்பி, நீ எதுவும் செய்யலையா? இல்ல, காத்திரு, நான் எல்லாத்தையும் செய்வேன். நான் அதை சேர்த்துட்டு நான் உலர்ந்த ரொட்டி சிறிது இதை சேர்த்து. ஆமாம். கொஞ்சம் சர்ப். நான் முடியும் என்று நினைக்கிறேன். இது உண்மையில் தயாராக இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாங்க. ஆஹா, கேக்குகள் தயார். அது என்ன? அதை சாப்பிட விரும்பவில்லை. ஆனால் நான் அதை முயற்சிக்க வேண்டும். இதை சாப்பிட்ட பிறகு நான் ஜாம்பி ஆகிவிடக் கூடாது என்று நம்புகிறேன். ஒரு கடி. இல்லை இல்லை இல்லை, நான் முடியாது. இல்லை. அடுத்தது. இல்லை. இந்த குக்கி ஏன் இவ்வளவு பிசுபிசுப்பாக இருக்கிறது? நான் முடியாது. இந்த சிவப்பு கேக்க முயற்சிக்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. அத பாருங்கள், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. சரி, இது நிச்சயமாக வெற்றியாளர். இல்லை மகனே. இப்போது சிறிய பிரிட்னி என்ன விரும்புவாள்? எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். இது ஒரு சுலபமான விஷயம். நான் இதை பற்றி யோசிக்க வேண்டும். நான் யோசிக்க முடியவில்லை. எனவே நான் பசிக்கிறேன். என் பாலை தொட வேண்டாம். என்னிடமிருந்து ஒரு மிகவும் சுவையான மில்க் ஷேக் செய்முறை பிளெண்டரில் பால், பின்னர் சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் நிறத்திற்காக சில ஆக்டிவேட்டட் சார்கோல் மாத்திரைகள். ஆம், இவை நசுக்கப்பட வேண்டும். இதை செய்யலாம். என்ன? மீதமுள்ள கலவையில் இதை சேர்ப்போம். அருமை. இப்போது இதை கலக்குவோம்.
ஜாம்பி வெளியே போ. நான் ஏற்கனவே ஒரு பேனத்தை தயாரித்து விட்டேன். அதில் ஊற்றி மேலே கொஞ்சம் விப்ட் கிரீம், ஸ்ட்ரா மற்றும் கொஞ்சம் லிகரிஸ் வைக்கிறேன். இது என் காக்டெயிலுக்கு சரியானது. சுவையை அதிகரிக்க சில ஸ்ட்ராபெரி சிரப். முடிந்தது. என்னை வாழ்த்துங்கள், நான் ஒரு மேதை. என் காக்டெயில் கண்டிப்பாக சிறந்ததாக இருக்கும். நாங்கள் சாக்லேட் சீரப் சேர்ப்போம் மற்றும் என் பிடித்த கண்ணாடியை அதில் மூழ்கடிப்போம். அதை பாருங்கள். ஆமாம், சரி. இரத்தம் போல சிரப் சொட்டுவது பாருங்கள். இப்போது ஸ்மூத்தி செய்வதற்கு போகலாம். நாம் சில தர்பூசணியை பிளெண்டரில் போடுவோம் மற்றும் சில சிவப்பு மிளகாய், தக்காளி கூட தேவையற்றது அல்ல. சரி, இதை கலக்குவோம். அது எங்க கண்ணாடியில ஊற்றி மேலே சில கிரீம் சேர்க்கவும். கருப்பு நிற ஸ்பிரிங்கிள்ஸ் எப்போதும் அதிகமாக இருக்காது. இந்த ஜெல்லி படுக்கை மிகவும் அழகாக இருக்கிறது. அதை கண்ணாடிக்குள் அனுப்புவோம். மற்றும் ஒரு ஸ்ட்ரா. சரியான வாம்பயர் காக்டெயில் தயாராக உள்ளது. என்ன சொல்கிறீர்கள்? ஜாம்பி, வாருங்கள். ஓ ஓ சரி, இது எப்படி திறக்கிறது? சரி, இதை இல்லாமலே நான் மேலாண்மை செய்ய முடியும். எனக்கு தேவையானது ஒரு கண்ணாடி மற்றும் சில ஸ்ப்ரைட். அட, அத பாருங்கள். அதை ஊற்றுவோம். சரி, தவறவிடக்கூடாது. இப்போது ஒரு ஸ்கூப் பச்சை ஐஸ்கிரீம். உள்ள போ. சரியானது. இப்போது நான் சில ஸ்ட்ராபெரி சிரப் பயன்படுத்த போகிறேன். ஏன் என்று தெரியவில்லை, ஆனால் பரவாயில்லை. மார்மலேட் மூளைகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன, ஆனால் உண்மையான தேநீர் சிறந்தது. ஒரு ஸ்ட்ரா மற்றும் நாங்கள் அதை சில புழுக்களால் அலங்கரிக்க போகிறோம். அப்படியா? எல்லாரும் தயாரா? போகலாம். வாங்க. வாவ், எல்லா காக்டெயில்களும் மிகவும் குளிர்ச்சியாக இருக்கின்றன. நான் இதை முயற்சிக்க விரும்புகிறேன். இது ருசியாக இருக்கிறது. அரிச்சியமாக என்ன இருக்கிறது இங்கே? இது கருப்பா? அருவருப்பு. பிளே, நான் அதை கஷ்டமாக விழுங்கினேன். இல்லை இல்லை, இது கண்டிப்பாக இல்லை. வாவ், இது மிகவும் பெரியதும் கனமானதுமாக இருக்கிறது. நான் நம்புகிறேன் இது உண்மையில் நல்லதாக இருக்கும். ஏய், இது அருவருப்பாக இருக்கிறது. சரி, ஜாம்பி வெற்றி பெறுகிறது. இல்லை, என்ன? அவள் என்னை தேர்ந்தெடுத்தாள். என்னை? ஓ,